அன்புறவுகளுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் 4 எக்ஸாம் அடுத்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் ஹால் அந்த ப்ரெஷரை எப்படி ஃபீல் பண்ணாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், அதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தான் பேச போகிறோம். ஸோ பொதுவாக நான் எல்லா காணொலிகள்லேயுமே சொல்லுவேன், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் படித்தவராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக போய் எக்ஸாம் எழுதுகிறவராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த 3 மணி நேரம் தான் உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் அங்கே யார் அந்த எக்ஸாம் ஹாலில் யார் குறைவான தவறுகளை செய்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்றதையும் நான் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் கொஷின் கேட்கும்போதும் அதை சொல்லியிருப்பேன். 2024 குரூப் 4 கவுன்சிலிங், அதாவது இப்போ இந்த வருஷம் போன வாட்டி லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதினுடைய கவுன்சிலிங் 2025 ஜனவரி 22லேருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அப்புறமா டைப்பிஸ்ட்டு நடந்தது, அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, கடைசியாக ஃபாரஸ்ட் வரைக்கும் நடந்தது. இதில் எழுதின எல்லோரிடமும், அதாவது ஆர்டர் வாங்கிட்டு வந்த பல பேர்கிட்ட, கிட்டத்தட்ட ஒரு 400-450 பேர்கிட்ட நம்ம நேர்காணல் எடுத்திருப்போம். அவங்க நீங்கள் எப்படி படிச்சிங்க, உங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்றத பற்றிலாம் கேட்டோம். எல்லாருக்கிட்டையும் நான் காமனாக எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ப்ரெஷரை ஃபீல் பண்ணிங்களா, அந்த ப்ரெஷரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கேன். இதில் காமனாக எல்லாருமே என்கிட்ட சொன்னது ஒரு 90-95% பேர் எக்ஸாம் ஹாலோடைய ப்ரெஷர் எனக்கு இருந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, இப்போ முதல் நாள் 2வது நாள் வந்தவங்களை தாண்டி 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது நாள் கவுன்சிலிங் வந்தவங்களாம் நான் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு 2 கேள்வி தெரிஞ்ச கேள்வியே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மிஸ்டேக்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு குறைவான தவறுகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நான் ஒரு 3-4 முக்கியமான விஷயங்களை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நான் கொஷினை முழுசாக படிக்காமே ஆன்சர் எழுதிடுவேன் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ முழுசாக படிக்காமல் பாதி கொஷின் இதுதானே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு எழுதுறது, அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. அதே போல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத முழுமையாக உள்வாங்கிக்காமே ஆன்சர் எழுதிருக்கு. இப்போ பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, பொருந்ததை எழுதுவாங்க, எது வராது எது வரும் அப்படின்னு வார்த்தைகள்லாம் விளையாடுவாங்க. ஸோ அந்த கேள்வியை நம்ம முழுமையாக உள்வாங்கி கொண்டு தான் அதற்கான பதிலை எழுதணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமாக ஓஎம்ஆர் மிஸ்டேக். ஸோ காமனாக இது எல்லாருமே சொல்லக்கூடியது. 3க்கு ஏ ஆன்சராக இருக்கும், நான் பியில் இல்லை சியில் இல்லை 2வது கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு நான் 3வதில் கிளிக் பண்ணுறேன். இப்படி பார்த்து குறிக்கும்போது அந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு 2-3 கேள்விகள் தப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை முழுமையாக படிக்காமல் ஆன்சர் எழுதக்கூடாது, கொஸ்டினை படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு தான் ஆன்சர் எழுதணும். 2வது ஓஎம்ஆர் மிஸ்டேக் எந்த காலத்துலேயும் பண்ணவே கூடாது. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக மாற்றி போட்டிங்க, இப்போ 2வது கொஸ்டினுக்கான ஆன்சரை 3வதில் போட்டிங்க, அதிலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 20 கேள்விகளை எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 21 உங்களுக்கு தப்பு தான். ஸோ அதனால் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸை பண்ணவே கூடாது. கவனமாக, இப்போ 3னா 3ல் நேராக கையை வச்சு 3க்கானதை குறிக்கணும். இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் மிஸ்டேக் பண்ணுறது. என்னதுன்னா, ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் ஒரு கொஷின் எனக்கு தெரில, அது என்ன வரும் தெரில மீன்ஸ் எப்படின்னா, இப்போ நெஞ்சு வரைக்கும் ஆன்சர் இருக்கும், வரவே வராது இல்லையா. ஸோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இது நம்ம படித்தது தான், ஞாபகம் வர மாட்டேங்குது, இது வரைக்கும் இருக்குது வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு பொசிஷனில் அது என்ன அப்படின்னு யோசித்து அங்கே நேரத்தை கடத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு எழுத போயிடுங்க, அது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ இன்னொரு மிஸ்டேக்ஸ் காமனாக எல்லோரும் பண்ணுறது என்னென்னா, இந்த டைமை பார்க்காம எழுதுறது. கடைசி 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 15 கொஸ்டின் 20 கொஸ்டின் எழுத வேண்டியதாக இருக்கும், அதில் மேக்ஸும் இருக்கும், நீங்கள் அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். ஒரு லாஸ்ட் 5 நிமிஷத்தில் 10 சம் போட வேண்டியதாக இருக்கும். அந்த டைமை மேனேஜ் பண்ணி எழுதுறது கிடையாது, ஆரம்பத்தில் நிறைய நேரத்தை வீணடிச்சிருது. ஸோ அதுக்கான காரணம் நிறைய மார்க் டெஸ்ட் போடாததாக தான் இருக்கும். நிறைய நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ், அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ், அந்த ஷேட் பண்ணுறது, ஸோ ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க,
நான் வந்து லாஸ்ட் 5 கேள்வி லாஸ்ட்டு 10 கேள்விக்கு அப்படியே ஷேட் பண்ணிட்டு வந்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்டில் தான். அதனால தான் என்னால் அந்த அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா நிறைய மார்க் டெஸ்ட் போட தான் என்னால் வந்து அந்த ப்ராக்டிஸை கொண்டு வர முடிஞ்சது. 3 மணி நேரத்தில் எழுத முடிஞ்சது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைமை பார்த்து தமிழ் எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம், மேக்ஸ் எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம், ஜிகே எழுதுறதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்றத ஒதுக்கணும். இன்னொன்று 100% உங்களுக்கு வந்து கிளியராக இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியுமா, அதெல்லாம் முதல்ல எழுதிடுங்க. அதுக்கடுத்தது ஒரு 75%, அதுக்கப்புறம் ஒரு 55%, லாஸ்ட்டாக எதுவுமே தெரில, இதுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்றத லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 3 மணி நேரத்தில் 200 கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிடணும். அதில் 100% இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சால் அதை வந்து முன்னாடி எழுதிடுங்க. இன்னொரு காமனான மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து, இப்போ வந்து ஒரு கேன்சருக்கு 50-50 இதுவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃபஸ்ட்டு இதுதான் ஏ அப்படின்னு தோணும். ரொம்ப யோசித்து அப்புறம் பி எப்படின்னு எழுதுவாங்களாம். அப்புறம் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் விட்டுட்டு அப்புறம் போய் ஆன்சர் கீயை செக் பண்ணும்போது ஏ தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு எது ஆன்சருன்னு தோணுதோ அதே எழுத ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றினீங்கன்னா அதில் மிஸ்டேக் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எந்த காரணம் கொண்டும் எக்ஸாம் ஹாலில் பண்ணவே கூடாது. கொஷின்ஸை முழுமையாக படிக்கணும். முழுமையாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத உள்வாங்கிட்டு பண்ணணும். 3 மணி நேரத்தில் 200 கேள்விகளுக்கும் விடையளிக்கும்படியாக நீங்கள் மாதிரி தேர்வுகள்லாம் எழுதி உங்களை தயார்படுத்திக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா அடுத்து கடந்து போய் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் 100% தெரிந்த ஆன்சர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஒன்று தெரியலன்னா அடுத்துக்கு போயிடுங்க, அதிலேயே உக்காந்துக்கிட்டு இருக்காதுங்க. ரெண்டாவது நம்ம முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது அப்படின்றது பயம். எக்ஸாம் ஹாலினுடைய ப்ரெஷர், பயம், பதட்டம் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஸோ எக்ஸாம் நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணோம் அப்படின்ற பயம் இருந்தால் போதும். அது அந்த பயம் ரொம்ப அதிகமாகும்போது தான் அந்த பயத்தாலேயே உங்களுக்கு வந்து மறக்கும். இந்த மெமரியில் இப்போ நிறைய பேர் நீங்கள் கூட இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வரைக்கும் இருக்கும், ஆனால் மைண்டில் வராது. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம் நம்மளுடைய பயம், பதட்டம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ பதட்டத்தை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 11th ஹவரில் படிக்கிறது. காலையில் 10 மணிக்கு 9:30 மணிக்கு 10 மணிக்கு எக்ஸாம்னா இந்த 9 மணி வரைக்கும் இல்லை உள்ளே போகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாதீங்க. 12ஆம் தேதி எக்ஸாமா, 10ஆம் தேதியோட மூட்டை கட்டி வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமாக வந்து ஒரு தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ இல்லை 8 மணி நேரமோ உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமான நேரமோ ஒரு 6 மணி நேரத்துக்கு குறையாமல் தூங்குங்க. அதே போல் தினமும் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சிக்கு செலவு பண்ணுங்கள். முக்கியமாக எக்ஸாமுக்கு போகிற அன்றைக்கி முன்னாடி சாப்பிட்டு போங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கோல் என்ன, அந்த கோலில் நீங்கள் அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும், அந்த கோல் இப்போ நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லோருக்குமே ஒரு கோல் அப்படின்றது அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஆர்டர் வாங்கணும் அப்படின்றது தான். ஸோ அது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ அது உங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹால் ப்ரெஷரை குறைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் டே பிஃபோர் எக்ஸாம் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி நல்லா தூங்குங்க. 12ஆம் தேதி எக்ஸாம்னா 10ஆம் தேதியே உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுருங்க. லாஸ்ட்டு இந்த 11th ஹவர் அது வரைக்கும் போகாதீங்க. ஸோ இன்னொன்று ப்ரெஷரைஸ் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக எழுதணும் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ரிவிஷனை முடிச்சுருங்க. அதே போல் மார்க் டெஸ்ட் இப்போ இடைப்பட்ட காலம் இப்போ ஒரு 15 நாள் இருக்குது. ஸோ அந்த 15 நாளுக்குள்ளே ரிவிஷனை ஃபுல்லாக முடிச்சுருங்க. அதே போல் மார்க் டெஸ்ட் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் ரைட்டிங் 3 மணி நேரத்தில் உங்களால் எழுத முடியும். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். அதே போல் வந்து பயம் இல்லாமல் எக்ஸாமை வந்து எழுத முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எந்தளவுக்கு சரியாக அந்த 3 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எக்ஸாமில் பண்ணவே கூடாது. இன்னொன்று வந்து பயம், பதட்டம், ப்ரெஷர் ஆகி நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ பயம் இல்லாமல் இருக்கணும், பதட்டம் இல்லாமல் அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு.
2வது நிறைய ரிவிஷன், ஒரு 2-3 முறை. ஒரு எக்ஸாம் நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஒரு 3 ரிவிஷன் ஆச்சு பண்ணணும், ஒரு 10 மார்க் டெஸ்ட் ஆச்சு போடணும். ஸோ இதை நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ணி எக்ஸாம் ஹால் ப்ரெஷரை ஈஸியாக யூஸ் அவுட் பண்ணுற முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய விசுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகும். அதே போல் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ, ஹால் டிக்கெட்டோ, ஐடி ப்ரூஃபோ, பென், அந்த சம்மந்தப்பட்ட பொருள்லாம் காலையில் எழுந்துட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்றது இல்லாமல் நைட்டே எடுத்து வச்சுக்கிங்க. எக்ஸாம் ஹாலுக்கு எங்கே இருக்கோ அந்த எந்த ஸ்கூலோ காலேஜோ அது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத முன்னாடியே பார்த்து வச்சிங்க. உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகும். ஸோ உங்கள் ஊர் டிராஃபிக்கான இதுவாக அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சிங்க. இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து போகிற தூரம் 1 மணி நேரம்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போங்க. ஸோ அங்கே 9 மணிக்கு இருக்குன்னா ஒரு 8:30 8 அந்த மாதிரிலாம் போயிடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் காலையில் சாப்பிட்டு போங்க. வெறும் வயிற்றோடு போய் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ப்ரெஷரை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டு போங்க. ஸோ இதெல்லாம் முக்கியம். அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு போங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமாக ஃப்ரீயாக போங்க. தண்ணி கேன் எடுத்துகிட்டு போகலான்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களை எந்த அளவுக்கு அங்கே காமாக நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்றதும் முக்கியம். இன்னொன்று, நிறைய பேர் இந்த எக்ஸாம் ஹாலினுடைய ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம், எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கான கடைசி வாய்ப்பு, இந்த வாய்ப்பை விட்டால் நம்ம லைஃபே இல்லை அப்படின்றதெல்லாம் நினைக்கிறீங்க. ஸோ எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ரிசல்ட்டை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரிசல்ட் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்ததை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம், அது நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குன்னா, நம்ம படிச்சிருக்கோம், அதை கரெக்டாக போய் எழுதுறது, அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்க போகிறது இல்லை உங்கள் கையில் இல்லாததை நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்ததெல்லாம் வந்தால் சரியாக எழுத போகிறோம். ஸோ அந்த மைண்ட் செட்டோட படித்ததை சரியாக எழுதணும், நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம என்றைக்குமே வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு கொஷின் 2 கொஷின் தெரிஞ்சதையே தப்பு பண்ணிவிட்டு வருவாங்க. நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த கொஷினோட ஆன்சர், ஆனால் அது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸில் விட்டு வந்துட்டு, ஐயோ 1 மார்க் நான் அதிகமாக போட்டிருந்தா நான் நல்ல போஸ்டிங் எடுத்துருக்கலாமே, எனக்கு கிடச்சிருக்குமே அப்படின்றத வருத்தலாம் படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்து முடிஞ்சதையோ இல்லை நம்ம கையில் இல்லாததையோ நினச்சி வருத்தப்படாதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்கள் கையில் இருக்கிறது, நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் அந்த எக்ஸாமை போய் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி எழுதலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுதான் நான் முக்கியமாக சொல்லக்கூடியது. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னதை ரஃப்பாக ஓரளவுக்கு ஈஸியாக சின்னதாக சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். கொஷினை கரெக்டாக சரியாக படிக்கணும், சரியாக படிச்சுட்டு தான் எழுதணும். அதே போல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத உள்வாங்கிட்டு பொருந்துக கேட்டிருக்காங்களா, எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத உள்வாங்கிட்டு எழுதுங்க. டைமை 3 மணி நேரத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, லாஸ்ட்டு 10 நிமிஷத்தில், லாஸ்ட் 5 நிமிஷத்தில் எனக்கு 10 கேள்வி இருந்தது, 15 கேள்வி இருந்தது, நேரம் பத்தாமல் போயிடுச்சு, அதுதான் என்னோடய ஃபெயிலியருக்கு காரணம் அப்படின்றதெல்லாம். ஸோ டைமை வந்து கீப் அப் பண்ணி எழுதுங்க. 2வது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பண்ண வேண்டிய ப்ரிப்ரேஷன்ஸ், ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டு, ஸோ அதெல்லாம் முன்னாடி நாளே எடுத்து வச்சிங்க. ஸோ நம்ம காலேஜ், நம்ம எழுத போகிற காலேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சிங்க. முந்தின நாள் சரியாக தூங்குங்க. அதே போல் சாப்பிட்டு படுங்க. காலையிலையும் சாப்பிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. தண்ணி, ஸோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பென்னு, என்ன பென் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க. எக்ஸாம் ஹாலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய லைஃபு, இந்த எக்ஸாம் இல்லைன்னா, இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகலைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்றத நினச்சி நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இல்லாமல் நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எக்ஸாம் போய் அணுங்க. எக்ஸாம் ஹாலில் யார் குறைவான தவறுகளை பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஹாலை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. சூப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.